வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிக்டாக்ல நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவுக்கு நம்ம எப்படி டூயட் வீடியோ எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்டாக் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் தான் இந்த வீடியோ தான் டூயட் வீடியோ. இதே மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த பிடிச்ச வீடியோ நீங்கள் ஆல்ரெடி லைக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை மீங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹார்டின் சிம்பிள் போட்டு இருக்கும் பாருங்கள், அதுதான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் பண்ண எல்லா வீடியோஸும் இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன வீடியோஸுக்கெல்லாம் லைக் போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச எந்த வீடியோவோ, எந்த வீடியோவுக்கு நீங்கள் டூயட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த வீடியோக்கு நீங்கள் போடுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவுக்கு தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் அந்த ஷேர் 87 அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே டூயட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காலம் வரும். அது வந்து உங்களோட வீடியோ. ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவங்களோட வீடியோ. இனி நார்மலாக நீங்கள் டிக்டாக்ல வீடியோ எப்படி அப்லோடு பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் அப்லோட் பண்ணால் போதும். அதே மாதிரி தான், வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் அப்படியே தான். அந்த ரெட் கலர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம். நான் இதுக்கு டூயட் போட்டிருக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ. ஜஸ்ட் அந்த இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.